ஆவாரம் ஆவாரம் இவங்க ப்ரொமோஷன் பண்ண காசுக்கு 10,000 ரூபாய் விலை கம்மியா போனை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இதை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி இருந்திருக்கும். அதுக்காக போன் நல்லாவே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆக்சுவலா ரெனோ 14 ப்ரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக்ஷிப் மாதிரி தான். பட் எப்போதும் போல பிரைஸ் தான் ஜாஸ்தி. இங்க என்ன பிரச்சனைனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரே சீரீஸ்ல போனை லான்ச் பண்ணி அந்த போனோட வேல்யூவே கெடுத்துறாங்க. இப்போ கூட பாருங்க, இந்த போனோட லாங் டர்ம் ரிவ்யூ போடுறதுக்குள்ள இதோட அடுத்த மாடல் வந்துருச்சு. சரி, அதுல அப்கிரேட் ஏதாவது இருக்கான்னா பிரைஸை தவிர பெருசா எதுவும் அப்கிரேட் இருக்க மாட்டேங்குது. இந்த டைம் பாத்தீங்கன்னா பிரைமரிக்கு 200 மெகா பிக்சல் மட்டும் ஆட் பண்ணிட்டு 68,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டா ஏஆல RAM டிமாண்ட்னு உருட்டுவாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த போன் எப்படி இருக்கு, இப்போதைக்கு இந்த போன் ஒருத்தா இல்ல வேற ஆப்ஷன் போயிடலாமா, அண்ட் இந்த போனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பத்தி சொல்றேன். எப்போதும் போல வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது வாங்கலாமா வேணாமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன் குறையே சொல்ல முடியாது. சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல பிரீமியமா இருக்கு. லாஸ்ட் டைம் மாதிரியே பாக்ஸி டிசைன்ல பேக்ல க்ளோயிங் pearl டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்க செம்மையா இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பரா இருக்கு. என்ன போன் கொஞ்சம் பெரிய போனா இருக்கு. வெயிட்டும் லைட்டா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த டைம் பேட்டரி கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி அப்புறம் சொல்றேன். போன் பாத்தீங்கன்னா ஸ்டில் ஸ்லிம்மா இருக்கு. 7.6 mm தான் திக்னஸ். வெயிட் பாத்தீங்கன்னா 201 கிராம் தான் இருக்கு. பில்டிங் ஸ்டில் அலுமினியம் ஃப்ரேம் கிளாஸ் பேக் ஒன் பீஸ் கல்டட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரொடெக்ஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு விக்டஸ் பிளஸ் விக்டஸ் 2 கொடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் டியூரபிலிட்டிக்கு ஸ்பாஞ்ச் பயோனிக் குஷனிங் வந்து கொடுத்திருக்காங்க. IP66 68 69 ரேட்டிங்கும் இருக்கு. மத்தபடி மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன்லாம் எதுவும் இல்ல. அப்படியே டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா லாஸ்ட் டைம் குவாட் கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் அதை டவுன் கிரேட் பண்ணி பிளாட் டிஸ்ப்ளேவா கொடுத்துட்டாங்க. ஆனா டிஸ்ப்ளே குவாலிட்டி எப்போதும் போல சூப்பரா தான் இருக்கு. 6.83 இன்ச்ல 1.5K ரெசல்யூஷன்ல 120 Hz AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்ல வைப்ரண்டான கலர்ஸோட பெசல்ஸ்லாம் கம்மியா பார்க்க சூப்பரா இருக்கு. என்ன வருத்தம்னா அந்த குவாட் கர்வ் இல்லாததுனால கொஞ்சம் பிரீமியமா இல்லாத மாதிரி இருக்கு. மத்தபடி HDR டியூனிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. HDR சப்போர்ட் யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். ஆனா பிரைட்டா இல்லாத மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 1600 நிட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் எவ்வளவு நிட்ஸ்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது நெருக்கி அவ்வளவுதான் இருக்கும்னு தோணுது. என்ன பிரச்சனைனா எல்லாரும் இந்த பட்ஜெட்லயும் சரி இதை விட கம்மியா இருக்கிற பட்ஜெட் போன்ஸ்லயே பாத்தீங்கன்னா 4000 நிட்ஸ்ல இருந்து 5000 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது நெகட்டிவா போகுது. HBM-க்கும் பாத்தீங்கன்னா 1200 நிட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல இதுவும் கம்மி தான். அப்புறம் லோ பிரைட்னஸ்க்கு பாத்தீங்கன்னா 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ல லோ பிரைட்னஸ்ல ரொம்ப நேரம் யூஸ் பண்றவங்களுக்கு கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்போதும் போல டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் கிடையாது. இவங்களோட ஹோலோ ஆடியோ தான் இருக்கு. பட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ரிச்சா லவுடா இருந்துச்சு. ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிரைட்னஸை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு குறைய சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு பவர்ஃபுல்லாம் கிடையாது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8450 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது கூடவே LPDDR5X RAM டைப்பும் UFS 3.1 தான் வந்து ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா மத்த போன்ஸ்ல இருக்கிற 3.1 விட நல்லா இருந்தாலுமே UFS 4.0 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருந்துச்சு. ANTUTUல 1.6 lakh கிடைச்சது. CPU throttling டெஸ்ட்ல 62% தான் கிடைச்சது. GPU டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 74% வந்து கிடைச்சது. ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் பாத்தீங்கன்னா CP-லயும் சரி GP-லயும் சரி ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு. OPPO பாத்தீங்கன்னா ஹீட் ஆக கூடாதுன்னு throttle பண்றாங்க. ஆனா CPU and GPU டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் 38 டிகிரில இருந்து 40 டிகிரி தான் போச்சு. அப்படி பார்க்கும்போது OPPO நினைச்சாங்கன்னா டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண விட்டு ஸ்டெபிலிட்டி ஸ்கோரை பெட்டரா கொடுக்கலாம். இது தியரிட்டிக்கல். ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. லாகோ ஸ்டட்டர்ஸோ நான் நோட் பண்ணவே இல்ல. நல்ல ஸ்மூத்தாவே இருந்துச்சு. கேம்ப்ளே சினாரியோலயுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. BGMI-ல பாத்தீங்கன்னா 90 FPS ஆப்ஷன் தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல 120 FPS கான ஆப்ஷன் கொண்டு வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ரெனோ 13 Pro-ல பாத்தீங்கன்னா அடாப்டிவ் ஃப்ரேம் பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை தூக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 120 FPS-க்கு கேப்பபிளான SoC-ன்றதுனால கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலேயே அப்டேட்ல கண்டிப்பா 120 FPS ஆப்ஷன் கொடுக்கணும். பாப்போம் என்ன பண்றாங்க. மத்தபடி COD-ல பாத்தீங்கன்னா எப்போதும் போல மீடியம் செட்டிங்ல 120 FPS ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு கேமோட கேம் பிளேயுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. பெருசா ஃப்ரேம் டிராப்ஸ் ஹீட்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஈவன் கென்ஷின் இம்பாக்ட் ட்ரை பண்ணும்போது கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டட்டர் ஃப்ரேம் டிராப்ஸ்லாம் எதுவுமே இல்ல. 45 நிமிஷத்துக்கு மேல கேம் விளையாண்டுமே டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 40 டிகிரி கிட்ட தான் போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸே போதுமானதா தான் இருக்கு. இதை விட பவர்ஃபுல்லா கொடுத்திருந்தாங்கன்னா ஓவர் கில் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா பட்ஜெட்டை குறைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போன்ல இதெல்லாம் விட 3 விஷயம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டரி. லாஸ்ட் டைமை விட லைட்டா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் பேட்டரி லைஃப் சூப்பரா பண்ணிட்டாங்க. 6700 mAh பேட்டரி
கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 50 வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரி லைஃப் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7.5 மணி நேரம் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த டைம் பின்னிட்டாங்க. எப்போதும் போல என்னோட ஹெவி யூஸ்ல பாத்தீங்கன்னா 8.5 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. தாராளமா உங்களுக்கு 1.5 நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் கிடைச்சிடும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல் SoC கொடுத்தோம். இதை அச்சீவ் பண்ணது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நல்லா இருந்த விஷயம் சாஃப்ட்வேர். கலர் OS 15 Android 15 மேல ரன் ஆகுது. 3+4க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கிடைச்சிரும். என்ன ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும் சூப்பரா இருக்கு. அனிமேஷன்லாம் ஸ்மூத்தா, ஏகப்பட்ட யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸோட ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. எனக்கு என்ன கடுப்புனா போனோட பிரைஸும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் செக்மெண்ட் வேற கிளீனா இருக்கணுமா இல்லையா? லோட்வேர்ஸ் இருக்கிறத தாண்டி ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இருக்கு. நியாயமா இது. கனெக்டிவிட்டிக்கு 17 5G பேண்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கு. அப்புறம் IR பிளாஸ்டரும் கொடுத்திருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட் தான், பட் eSIM சப்போர்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கேமரா தான். ஃபிளாக்ஷிப் ஃபீல் கொடுத்தது. இந்த பட்ஜெட்ல பெஸ்ட் கேமரா போன்னே சொல்லலாம். 4 50MP கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 50MP பிரைமரி ஆம்னி விஷன் சென்சார் வித் OIS சப்போர்ட் இருக்கு. 50MP அல்ட்ரா வைட், இதுவும் ஆம்னி விஷன் சென்சார் தான். 50MP 3.5x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயுமே OIS சப்போர்ட் இருக்கு. இது சாம்சங் சென்சார். ஃபைனலா 50MP கான செல்ஃபியும் இருக்கு. இதுவும் சாம்சங் சென்சார் தான். சோனி சென்சார் யூஸ் பண்ணலனாலும் கொடுத்திருக்கத சூப்பரா டியூன் பண்ணிருக்காங்க. சாம்பிள்ஸ் உண்மையா சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. இமேஜ் நல்லா ஷார்ப்பா டீடைல்டா இருந்துச்சு. ஓவரால் இமேஜ் பார்க்க வார்ம் டோன்ல கலர்ஸ்லாம் பூஸ்டடா இல்லாம ஸ்கின் டோன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் சூப்பரா இருக்கு. பேக்லைட் கண்டிஷன்லயே இமேஜ் பெட்டரா இருக்கு. என்ன அப்பப்போ லைட்டா ஒரு சில இடத்துல ஓவர் ஷார்பன் பண்றாங்க. லோ லைட் சாம்பிள்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. நாய்ஸ் இல்ல, ஹைலைட் கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா ஷேடோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கிறப்பவும் சாஃப்ட் பண்ணிடுது. அல்ட்ரா வைட் சாம்பிள்ஸ் குறையே சொல்ல முடியாது. இமேஜ் டீடைல்டா, கலர் சைன்ஸ் பிரைமரிக்கு ஈக்குவலா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருந்துச்சு. லோ லைட்லயுமே இமேஜ் நல்லா தான் இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி இல்ல. இந்த போன்ல ஹைலைட் இந்த 3.5x டெலிஃபோட்டோ தான். சாம்பிள்ஸ்லாம் என்னமா இருக்கு. நல்ல லைட் கண்டிஷன்ல எடுத்தாலும் சரி, லோ லைட்ல எடுத்தாலும் சரி, இமேஜ் சூப்பரா இருக்கு. 7x இன்சென்சார் ஜூம்ல ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுக்கும் போதும் டீடைல்டா இருந்துச்சு. 120x AI போட்டோஸ்லாம் செம்மையா ப்ராசஸ் பண்றாங்க. ஓப்போவோட போஸ்ட் ப்ராசஸிங் சூப்பரா இருக்கு. இதுல இருக்கிற போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுத்து பழகிட்டீங்கன்னா கேமராவே யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு இமேஜ் சூப்பரா இருந்துச்சு. இதை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா டெலிமேக்ரோ போட்டோஸும் நீங்க எடுக்கலாம். 3.5x and 7x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுக்கலாம். இமேஜை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபைனலா செல்ஃபி எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. இதுல குறை வைப்பாங்களா? இதோட அவுட்புட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓவர் ஷார்ப் இல்லாம கலர் ஸ்கின் டோன்ஸ்லாம் பெட்டரா இருந்துச்சு. இதுல எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ், லோ லைட் ஷாட்ஸுமே பெட்டரா இருந்துச்சு. போட்டோஸ் மட்டும் இல்லாம இதுல வீடியோ குவாலிட்டியுமே தரமா இருந்துச்சு. 4 கேமராலயுமே நீங்க 4K 60 fps வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன்லாம் தாறுமாறா இருக்கு. இந்த பட்ஜெட்ல பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன் இதுதானே அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபைனலா இதோட பிரைஸ் உங்களுக்கே தெரியும் 50,000 ரூபாய். OPPO Reno 14 Pro பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப். கேமரா சூப்பரா இருக்கு. IP ரேட்டிங் பெட்டரா இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட பேட்டரி லைஃபுமே சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட டிசைன், டிஸ்ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே சூப்பரா பேலன்ஸ்டான போனா இருக்கு. ஆனா இப்போ Reno 15 Pro லான்ச் பண்ணி இதுவே பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா சேம் டிஸ்ப்ளே, சேம் SoC, கிட்டத்தட்ட பேட்டரியும் சேம் தான். ஏன்னா Reno 15 Pro விட 300 mAh தான் கம்மி. இவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை போன் லான்ச் பண்ணணும்னு 200 மெகா பிக்சல் கேமராவை கொடுத்துட்டு RAM டிமாண்ட காரணமா வச்சு இவங்க இஷ்டத்துக்கு பிரைஸ் ஏத்தி நம்மள ஏமாத்துறாங்களே தவிர டிமாண்டா இருக்குன்னு இவங்க போன் லான்ச் பண்ணாம இருக்க மாட்டாங்க. என்ன பண்றது, நம்மளே அதிகமா யூஸ் பண்ண பாவத்துக்கு இனிமே பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் போன்ஸ் நமக்கு கிடையாது. சோ கொஞ்ச நாளைக்கு புது போன் வாங்குறதை தவிர்த்துட்டு போன்ல ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா இப்போ லான்ச் பண்ண போன்ஸை விட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க போன்ஸ் வேல்யூவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய மாடல் போன ஆஃபர்லயோ இல்லைன்னா பிரைஸ் கட் ஆகும்போது வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நல்ல தெரிஞ்ச கடையில செகண்ட்ல வாங்கிக்கோங்க. ஆக்சுவலா Reno 14 Pro பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டான நல்ல போன், ஸ்டில் ஒர்த் தான். இதுக்கப்புறம் பிரைஸ் கட் கூட ஆகலாம். ஆஃப்லைன்ல அடிச்சும் பேசியும் வாங்க முடியும். இதுக்கப்புறமும் இந்த போன் வாங்குறதா வேணாமான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது என்ன முடிவுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.